வைஷ்ணவீம் சக்திமத்புதாம் திருஷ்ட்வா பிரசன்னவதனா அம்பாளுடைய ரூபத்தை சுதர்சனன் குழந்தை ராஜகுமாரன் பார்த்தான். அந்த காமராஜ பீஜத்தை ஜபிச்ச புண்ணியம் சரணத்துல விழுந்து நமஸ்கரிச்சான். அம்பாள் அனுகிரகிச்சாள். சகல க்ஷேமத்தையும் கொடுக்குறேன்னு நேர வந்து சொன்னாள். நேர பேசுவாள். பஷ்யந்தி சுகுத்தின கேச்சிட்டுனாள் துர்வாசஸ். அவன் மகான்கள் பக்கத்துல வந்து நிற்கிறாள். அம்பாள் மந்திரத்தை ஜபிக்கிறவாளுடைய மகான்களுடைய பக்கத்திலே நேர பார்க்கிறாள். ஆமா, பாவாடையும் பாதசரமும் மேலாக்கும் பிளாக்கும் குங்குமம் புஷ்பமும் தலை பின்னலும் அப்படி வந்து நிற்கிறாள் பக்கத்திலே. பஷ்யந்திங்கிறாள், இன்னைக்கு பார்க்கிறாளேங்கிறாள். அப்படி அம்பாள் வந்து பக்கத்துல நிற்பலாம். அப்படி நேர தரிசனம் சுதர்சனனுக்கு. புத்ரி காளீராஜஸ்ய சுப்ரியா நாம்னா சசிகலா திவ்யா சர்வலட்சண சம்யுதா. காட்டுல வசிச்சுருக்கிற இந்த குழந்தைக்கு சகல வித்யா பாரங்கதத்துவம் ஏற்பட்டு போயிடுது. சகல வித்தைகளும் தெரிஞ்சு போச்சு சுதர்சனனுக்கு. அம்பாளுடைய அனுகிரகம். இந்த சந்தர்ப்பத்துல சசிகலேன்னு சொல்லி காசி தேசத்து ராஜா சுபாகுனுடைய பெண் திவ்ய ரூபவதி. அவள் விவாகத்துக்கு யோக்கியமா நல்ல யௌவனத்தை அடைஞ்சவள். அவளிடத்துல எப்படி வந்திகள்னு சொல்றது ராஜகரங்கள்ல இந்த குணங்களை எடுத்து பாடுறவர்கள். அவர்கள் இப்படி காட்டுல வந்துட்டு இந்த சுதர்சனனை பார்த்துவிட்டு இப்படி கூட ஒரு ராஜகுமாரன் உலகத்துல உண்டான்னு பார்த்து இந்த சசிகலையிட்ட போய் சொல்லிவிட்டாள். அம்மா, திவ்ய ரூபவானான ஒரு புத்திரனை சுதர்சனன் பேரு, அயோத்தியாதிபதியினுடைய குழந்தை, ராஜ்யம் இல்லாம காட்டுல இருக்கான், சகல வித்தையும் அவன் இடத்துல வந்து நர்த்தனம் பண்றது போய் சொல்லிவிட்டாள். அதுல இருந்து சசிகலைக்கு இவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் தோணி போயிட்டான். சகமே மனதாமை வரம் வரைதும் தியா சகமே மனதாதம் வை வரம் வரைதும் தியா. அவனுடைய குணம் ரூபத்தை கேட்ட சசிகலை அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் மனதனால தீர்மானம் பண்ணிவிட்டாளாம். சமாகம்ய ஜகதம் நிஷாந்தரே வாயாவசனம் ஸ்மிருத்வா ஜகர்ஷபஜமானினி. இவன் காமராஜ பீஜத்தை ஜபிக்கிற புண்ணியம் என்னாச்சு தெரியுமோ? சசிகலைக்கு சொப்னத்துல அம்பாள் போய் தரிசனம் கொடுத்து, அம்மா சுதர்சன கல்யாணம் பண்ணிக்கோ, குறையெல்லாம் நீங்கும், அவன் மகாராஜாவா இருப்பான், சக்கரவர்த்தியா இருப்பான், உலகத்தெல்லாம் ஆள போறான். அம்பாள் போய் சொப்னத்துல வர சசிகலைக்கு சொல்லிவிட்டாள். பார்க்கிறாள். விடிய காலம் இப்படி சொப்னம், விடிய கால வேளையில கண்ட சொப்னம் உடனே பலனை அளிக்கும். ஆச்சரியப்பட்டு பரிசமானினி சந்தோஷப்பட்டாலும் அம்பாள் நேரம் வந்து சொல்லிவிட்டாளே, இனிமே எனக்கு என்ன வேணும்னு மனதில் அவளுக்கு அப்படி ஒரு தீர்மானம் வந்துடுத்து. அம்பாயாவசனம் ஸ்மிருத்வா ஜஹர்ஷபஜமானினி பிரமோதய காரணம் பாலா ஆயார் காட்டாளாம். அம்மா, என்ன விடிய காலம் உட்கார்ந்து நீயா சந்தோஷப்பட்டுக்கிறே சிரிச்சுக்கிறியே, என்ன காரணம்னு காட்டாளாம். லஜ்ஜை அடைஞ்சி சொல்லலையாம் சசிகலே தன் தாயார் இடத்துல கூட. பிரமோதே காரணம் சமயம் தோட்டத்துல போய் புஷ்பம் பறிக்கிறதுக்காக போனால் ராஜாங்க தோட்டத்துல சகல ஜாதி உள்ள புஷ்பங்களும் அங்க இருக்கு. அப்படி புஷ்பம் பறிச்சுட்டு இருக்கிற போது ஒரு பிராமணன் அப்படி ரோட்ல தேஜஸ்வியா போனார். பெரியவாள் போறாருன்னு போய் நமஸ்காரம் பண்ணினார்கள். அவர் ஆசீர்வாதம் பண்ணினார். நீங்க எங்க இருந்து போயிட்டு வரேன்னு கேட்டாள். அப்ப சொன்னால் பாரத்வாஜ ஆசிரமத்திலேருந்து வரேன், காசி தேசத்திலே பாரத்வாஜ ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், போயிட்டு வரேன்னாள். உடனே இவ கேட்டா சசிகலே, அந்த ஆசிரமத்துல என்ன விசேஷம், மனோகரமான விஷயம் என்ன அங்க கண்டு அதை சொல்லுவோம். அந்த ஆசிரமத்திலே வர்ணிக்க தகுந்த
ஒரு உயர்ந்த ஆச்சரியகரமானது என்ன இருக்குன்னு கேட்டாலாம். தத்ராஸ்ரமே மகாபாகீயம் கிமஸ்தி வை அயோத்தியாதிபதியான துருவசந்தியினுடைய புள்ளே சுதர்சனன் பேரு ரூபமான பார்த்து அவன் பேரு யதார்த்தனமான ஆளா. சுதர்சனன்னா சோபனமான தரிசனத்தை பார்வை பார்க்கிறவர்களுடைய மனத்தை கவரக்கூடிய அழகுடையவன் என்று அர்த்தம் அதுக்கு. அப்படிப்பட்ட பொருளுக்கு தகுந்த ரூபத்தோட இருக்கானாகம். புருஷோத்தமனம்மா உலகத்தில் உள்ள புருஷர்களுக்கெல்லாம் மேல சிறந்த ரூபம் வாய்ந்தவன் வர்த்ததே. பிரம்மதேவன் எல்லா குணங்களையும் எல்லா அழகையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கணும். சிருஷ்டி பண்ணின மூர்த்தி என்ற சுதர்சனம் நாளாம் குணாரம் திரஷ்டும் குமாரோ பிராமணன் சொன்னாரா, அம்மா உனக்கு தகுந்த பர்த்தா உனக்கு பாக்கியம் இருந்தா அவன் கிடைப்பன்னு விட்டாளா. இத கேட்டா கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம்னா ரிஷிகள். கன்னிக்கே புருஷன் தன் கல்யாணம் பண்ணிக்கிற கணவன் அழகா இருக்கணும்னு நினைப்படா. அம்மா பொண்ணுடைய அம்மா நிறைய பணம் இருக்கா சொத்து இருக்கான்னு காப்படா. அப்பா படித்திருப்பான்னு காப்பாடா. பந்துக்கள் குலம் நல்ல குலமானு விசாரிப்பாடா. பொதுவா ஊர்ல இருக்கிறவன் நிறைய சாப்பாடு போடுவான்னு காப்படா. கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பாந்தவா குலமிச்சந்தி மிருஷ்டான்னம் இதரே ஜனா. ரெண்டு பேரையும் சாப்பாடு போடுவனா வந்தவன வழியில் தள்ளிவிடுவனா அப்படி காப்பாளாம். பொது மனுஷா பந்துக்கள் சத்குலமானு கேட்பாளாம். பிதா படிப்பு இருக்கா பையனுக்குன்னு கேட்பாளாம். அம்மா மாப்பிள்ளைக்கு பணம் இருக்கான்னு காப்பலாம். பர்த்தா ரூபவானா இருப்பனா அழகா இருப்பனான்னு காப்பலாம். இதுதான் வழக்கம். திவ்ய ரூபவானானே புருஷன் சொன்ன உடனே அவனை கல்யாணம் பண்ணி